வீரமல்லு. ஆமாம், அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தின் விமர்சனம். 17ஆம் நூற்றாண்டில் நம்ம இந்தியாவில் முகலாயர்களுடைய ஆட்சி, முஸ்லீம்களுடைய ஆட்சி நிறைய பரவலாக பரவிட்டே வந்துச்சு. அதில் ஆந்திர பகுதியில் வீரமல்லு அப்படின்ற ஒரு இளைஞன், அவர் அந்த சமயத்தில் அந்த இராணுவ அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், ஏன் மன்னரே கூட வரம்பு மீறி சுதந்திரத்தை பறிக்கும் வண்ணமாக அடிமைப்படுத்தி அடாவடி பண்ணி சொத்துக்களை பறித்தல், அது மாதிரி நிறைய கோயில்கள், இந்து கோயில்களை அடித்து நொறுக்கி அங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறது, இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த வீரமல்லு என்ற ஒரு இளைஞர், ஆமாம், அவர் வீரமல்லுங்கிற கேரக்டரில் நம்ம பவன் கல்யாண் தற்போதைய ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் நடிச்சிருக்கிறாரு, அதில் செய்திருக்கிறார். இதில் என்னென்னா, இது 2020ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது, தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் 2020ஆம் வருஷம் ஆரம்பித்தாலும் இந்த கோவிடு, அப்புறம் இவருடைய அரசியல் பிரவேசம், அப்புறம் இதெல்லாம் தள்ளிட்டு போய் என்ன ஆகி போச்சுன்னா இப்போ 25ல் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வந்து போச்சு. இருந்தாலும் என்ன நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் எந்த வகையிலும் முஸ்லீம் மன்னர்கள், அடாவடிக்காரர்கள் யாரையும் மனிதாபிமானம் பார்க்க மாட்டார்கள், யாரையும் வெட்டுவார்கள், குத்துவார்கள் என்பதை போன்ற இப்போ காஷ்மீர் ஃபைலில் கொண்டு போனாங்களா, அது மாதிரி ஒரு மேட்டரை கொண்டு வந்திருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறத படம் எப்படி போயிருக்கிறத பார்க்க போகிறோம். இது என்னாச்சுன்னா, அதில் நிறைய இந்த கோயில் ஒரு வைரம்லாம் எப்படியெல்லாம் கடத்தப்படுகிறது, அப்புறம் சொத்துக்கள் கோயில்களில் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டார்கள், அந்த கோயில்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, பெண்கள் எப்படி கவர்ந்தார்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தத்ரூபமாக செய்கிறத நினச்சிக்கிட்டு ரொம்ப செயற்கைத்தனம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது நிறைய அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஏன்னா இவருடைய இதில் ஷூட்டிங்கில் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் பண்ண முடியாது என்பதற்காக ஒரு கிரீன் மேட் லெவல்லே வச்சு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அவசரத்துலையோ மெச்சூரிட்டி இல்லாமல் இப்போ வர தேர்தலுக்கு பயன்படுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை விட்டுருங்க. இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா? ஆமாம், எல்லா சவுண்டு அதெல்லாம் போட்டு, யார் மியூசிக், யார் நம்முடைய கீரவாணி, நம்ம ஊர் மரகதமணி, பழைய மரகதமணி, இன்றைய ஆஸ்கர் நாயகன் கீரவாணி, எல்லா பாகுபலியை மனசில் வச்சுட்டு அடித்து தள்ளியிருக்காங்க. யார் இதில் ஹீரோ? யாருன்னா ஹீரோ தான் நமக்கு தெரியுது, சன்னி தேவல் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தாப்புல இன்னொரு வேடிக்கை என்னென்னா, பாபி தேவல் நம்ம இருக்காரு, பாபி தேவல் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் கிரீஷ் ஜெக்லாமுனியும் ஏஎம் ரத்னமும் தயாரிச்சிருக்காங்க. எனக்கு நம்ம ஒரு இந்தியன் படத்தை தயாரிச்சாங்கல்ல, பிரம்மாண்டமாக தயாரிச்சாங்கல்ல, அவங்க தயாரிச்சிருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, ஃபைட் என்பது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மாதிரி இப்போ படம் என்பதெல்லாம் சீரியலு, டிவி சீரியலு, நிறைய அடுத்தாப்புல நாடகம் அதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வானொலி, இது யூடியூப்லாம் பார்க்குறப்போ அதை கவனத்தை திசை திருப்ப வேண்டிய என்பதற்காகவே முழுமையாக அதில் ஈடுபட்டிருக்காங்க. அதை எடுத்துக்கொண்ட தலைப்பு நார்த் இந்தியாவில் இட்ஸ் ஓகே, நார்த் இந்தியாவில் இட்ஸ் ஓகே, சவுத் இந்தியாவில் குறிப்பிட்ட தமிழ்நாடு அது மாதிரி வரும்பொழுது விழிப்புணர்வை இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாதுங்கிறத திரைப்படம். அந்த காலத்தில் ஹிட்லரும் நம்ம இந்த பக்கத்தில் லெனினும் என்ன பண்ணாங்களாம், திரையுலகத்தை முழுமையாக அந்த அவங்களுடைய கட்சி வளர்ச்சி, அவருடைய நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தை பயன்படுத்தி, ஏன் இந்தியாவில் கூட தேசிய வளர்த்த தமிழ் சினிமான்னு இருக்கும், அதே போல் திராவிட வளர்த்த தமிழ் சினிமா என்று ஒரு கேட்டகரியில் போயிட்டே இருப்பாங்க. அந்த காலகட்ட சுதந்திர காலகட்டங்களில் பண்ணுற மாதிரி இப்போது முயற்சிகள் பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் விழுது. ஆந்திராவில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்கிறத விட தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு மதக்கலவர லெவலில் கொண்டு போய் அது ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்துகிற மாதிரி செய்திருந்தா கூட பொழுதுபோக்கு அம்சமாக நம்ம பார்க்க வேண்டும். இது அரசியல் கலந்து பார்த்துட்டோம்னா அது இந்த லெவல்லையே முடிச்சிடுவாங்க. அதனால் அந்த சவுண்டு எஃபெக்ட்டு அது மாதிரி இந்த குதிரைகள்லாம் போகிறது, அந்த ஃபைட்டு, அந்த மாதிரி இந்த கொள்ளையடிக்கிறது, இந்த செட்டு, பிரம்மாண்ட செட்டு என்னாச்சுன்னா, அது கண்ணைக்கு வரக்கூடிய அளவுக்கு செட்டு என்பதை விட கிராஃபிக்ஸில் கிரியேட் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்னாச்சிருக்குன்னா, இது இந்த இயக்குனர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இதை அதாவது ஆரம்பத்தில் ஒரு காமனாக எடுக்க போய் ஒரு சார்பாக கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இதில் மேகா சூர்யா ப்ரொடக்ஷன் சார்பாக தயகர் ராவும் நம்ம ஊர் ஏஎம் ரத்னமும் பண்ணியிருக்கானே ஏற்கனவே சொல்லிட்டோம். இதில் சினிமாட்டோகிராஃபி ஞானசேகர் விஎஸ் அவர் செஞ்சிருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன நம்ம சொல்லணும்னா, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படமா இல்லையா? நம்ம படம் பார்ப்பது என்பது தத்துவங்களையும் அரசியலையும் தெரிந்து கொள்வதை விட பொழுதுபோக்கு இருக்குதா, ஒரு குடும்பத்தோட பார்க்கலாமா, அது மாதிரி முறை என்பது
தேவதாசி இனத்தில் பிறந்த ஹீரோ வந்து வச்சு வந்து இந்த வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணுவதற்காக காக்கும் பொழுது நம்ம ஹீரோ காத்திருந்து செய்து கொண்டு மற்றவனை தொடுவதாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நம்ம ஹீரோ வந்து அந்த பெண்ணை காப்பாற்றுவது அதில் வசனங்கள் கொடுக்கிறார்கள். என்னை மனம் கவர்ந்தவனும் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னை விரும்புவரும் ஒரே ஆளாக இருக்க ஒரே மனிதராக இருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சின்ன சின்ன வசனங்கள் கொடுப்பது என்பது காதல் தொடர்பான விஷயங்கள். ஆக்ஷன் பார்த்தாக்கா நம்ம ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மனம் கவர்ந்திருக்கிறார். அப்படின்னா என்னாச்சுன்னா பவன் கல்யாணம் தன்னுடைய கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை முறையாக செய்து ஃபைட்டாக இருக்கட்டும், பாஞ்சு போகிறதா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரென்த் விஷயத்தை ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்காங்க. காமெடிகள் இல்லை என்பது ஒரு குறையாக இருந்தாலும் அந்த குறை தெரியாத பிரம்மாண்டம் வந்து காப்பாற்றிருச்சு. இந்த படத்தை குடும்பத்தோடையும் பார்க்கலாம், நண்பர்களோடையும் பார்க்கலாம், அரசியல் ரீதியாகவும் பார்க்கலாம், அரசியல் பயன்படுத்த பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.